ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதர. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் எந்நாளும். திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமூலருடைய திருமந்திர வேள்வியிலே நாம் இரண்டாம் தந்திரத்திலே பதிவலி 8 என்கிற பகுதியினை இன்றைய தினம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. எல்லாம் வல்ல முதற் பொருளாக விளங்கக்கூடிய சிவபெருமான் 8 வீரச் செயல்களை புரிந்த திருத்தலங்களாக நமக்கு நம்முடைய சான்றோர்கள் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அந்த 8 திருத்தலங்களும் அட்ட வீரத்தானங்கள் என்று சைவ பெருமக்களால் போற்றப் பெறுகின்றன. சிவபெருமான் உயிர்களினுடைய ஓய்வுக்காக தம்முடைய பரநிலையிலிருந்து அபரநிலைக்கு இறங்கி வந்து அருள் செய்கின்றார். கருவி கரணங்களினாலே எட்டப்பெற முடியாத நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருள் அது. பரம்பொருளுக்குரிய இலக்கணமாக 8 குணங்களை நம்முடைய சைவம் பேசுகிறது. இந்த 8 குணங்கள் சிவன் ஒருவனுக்குத்தான் சொல்லப்பெறுகிறது. அந்த 8 குணங்களிலே ஒரு குணம் முடிவில்லாத ஆற்றல் உடையவனாக விளங்குவது. இந்த உலகத்திலே ஆற்றல் உடையவர்களாக நாம் பல பேரை சந்தித்தாலும் கூட அவர்கள் ஆற்றல் எல்லாம் ஒரு கால எல்லைக்குள்ளேதான் அமைந்து கிடப்பதை நாம் பார்க்க முடியாது. கொஞ்ச காலம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவர்கள் அதே ஆற்றலோடு விளங்குகிறார்களா என்று பார்க்கிற பொழுது அது ஒரு கேள்விக்குரிய செய்திதான். இளமை காலத்திலே ஆற்றல் அதிகமாக இருக்கும். இளமை குறைந்து முதுமை நெருங்கி வர வர ஆற்றல் குறைவதை நாம் பார்க்கிறோம். எனவே இளமை என்பதுதான் ஆற்றல். அதனாலதான் சிவனுக்கு ஒரு பேர் குழகன்னு பேர். குழகன்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதுமே இளமையாக இருக்கிறவன் அர்த்தம். எப்பொழுதுமே இளமையாக இருக்கிறவனா என்ன பொருள்னா எப்பொழுதுமே ஆற்றல் உடையவனாக இருக்கிற. சில பேருக்கு 5 வருஷம்தான் ஆற்றல் இருக்கும் இல்லையா? சில பேருக்கு பதவியில் இருக்கிற வரைக்கும் ஆற்றல் இருக்கும். பெரிய அதிகாரத்தில் இருப்பாங்க. வாசல்ல 2 பியூன் இருப்பான், ஆபீஸ்ல 2 பியூன் இருப்பான், திரும்பினா இந்த பக்கம் அதிகாரிகள்.
வேடிக்கையா ஒரு சொல்லுவாங்க, ஒரு தாசில்தார் ஒரு நாய் வளர்த்தாராம். அவரு ரொம்ப கரார் பெருவழி. கீழே டெப்டி தாசில்தார், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லையா. அந்த நாயை ரொம்ப செல்லமா வளர்த்தார். அது ஒரு நாள் இறந்து போச்சு. இறந்து போன உடனே தாசில்தார் ரொம்ப வருந்தினார். நாய் இறந்து போன துக்கத்தை விசாரிக்க அத்தனை அதிகாரிகளும் வந்திருந்தாங்க. எப்படி சார் ஆச்சு இது? யாரு? டெப்டி தாசில்தார், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், எல்லாரும் கூட்டம்னா கூட்டம். எப்படி சார் ஆச்சு? நேத்து கூட நல்லா குறைச்சிக்கிட்டு இருந்ததுங்க இவரு. எப்படி ஆச்சுன்னே தெரியலங்க அப்படின்னு வருந்தி எல்லாரும் துக்கம் விசாரிச்சுட்டு போனாங்க. ஒரு நாள் தாசில்தார் இறந்து போனார். ஒரு பய திரும்பி வரல. வேடிக்கையா சொல்லுவாங்க, தாசில்தார் வீட்டு நாய் இறந்தது, அத்தனை அதிகாரிகளும் வந்தார்கள். தாசில்தார் இறந்தார், ஒருத்தரும் வரல. என்ன பொருள்? இனிமே அவரால் ஒன்றும் ஆக போறது இல்லை இல்லைங்களா? அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாம் உண்டு. பதவி போச்சுன்னா வீட்டு டெலிபோனை கட் பண்ணிடுவான். முதல்ல சர்வீஸ் போயிடும். எனக்கு மேலதிகாரியா ஒருத்தர் பணி செய்தார். அவரு சொல்லுவார் என்கிட்ட அடிக்கடி, இந்த பதவியில வர சொகுசெல்லாம் நிரந்தரம் நினைக்க கூடாது சிவகுமார். அதெல்லாம் எப்ப வேணா போகும். நாம பதவியில் இருக்கிற பொழுது நம் மீது அன்பு காட்டுகிறவர்களை எல்லாம் உண்மையான அன்புன்னு நாம நம்பி ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு எனக்கு அவரு சொல்லுவார். எனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைச்சது. கிடைச்ச உடனே எனக்கு உடனே டெலிபோன் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க சொன்னாங்க. வீட்டுக்கு கொடுக்கணும் சார். அப்போ உடனே நான் அவர்கிட்ட தான் போய் கேட்டேன், சார் டெலிபோன் கனெக்ஷன் கொடுக்குறேங்கிறாங்களே அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், டெலிபோன் கனெக்ஷனை ஆபீஸ் பேர்ல எடுக்காத, உன் பேர்ல அப்ளை பண்ண சொல்லு. நாளைக்கு அவன் கட் பண்ணா கூட சர்வீஸுக்கு இருக்கிற ரெமுனரேஷன் ரெவென்யூ தான் கட் பண்ணுவானே தவிர நீ பில் கட்டிக்கலாம். தொடர்ந்து சர்வீஸ் உன் பேர்லயே இருக்கும். கம்பெனி பேர்ல எடுத்து கொடுத்தான்னா அதிகாரம் போச்சுன்னா டெலிபோன் லைன்ல கட் பண்ணி எடுத்துட்டு போயிடுவான், நம்பர் போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அப்புறம் உடனே நான் டெலிபோன் கனெக்ஷன் என் பேர்ல எடுத்துக்கிறேன், நீங்க பணம் கட்டிடுங்க அப்படின்னு. சரின்னு அது மாதிரியே கட்டினாங்க. அப்புறம் நான் விஆர்எஸ் கொடுத்து வந்தோடனே அந்த டெலிபோன் கனெக்ஷன் எனக்கு அப்படியே கண்டினியூ ஆச்சு. நான் பில் கட்டிக்கிறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப அதிகாரத்திலே வருகிற இந்த சொகுசு, இந்த இதெல்லாம் கண்டு சான்றோர்கள் மயங்கி விட மாட்டார். இது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும் இல்லையா? நான் அதிகாரத்தில் இருக்கும் பொழுதே என்னை பார்த்து சார் வணக்கம், சார் வணக்கம், சார் வணக்கம் அப்படின்னு வணக்கம் செலுத்துகிறவர்களை நாம பதிலுக்கு வணக்கம் செலுத்தணும், செலுத்த வேணான்னு சொல்ல. ஆனா இது நமக்கு கொடுக்கறது இல்ல, நம்ம பதவிக்காக கொடுக்கறது அப்படின்னு நினைச்சு. ஏன் அவன் சல்யூட் பண்ணும்போது நினைப்பான், சல்யூட் போடலன்னா இந்த பாவி ஏதாவது சிஆர்ல ஏதாவது எழுதி வச்சிருவான். சிஆர்னா இந்த கான்பிடென்ஷியல் ரிப்போர்ட், அதுல ஏதாவது எழுதி வச்சிருவான் அப்படின்னு. ஆனா என்னை பார்த்து ஒரு அடியார் வணக்கம் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், அது உண்மையான அன்பு, நிரந்தரம். எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் வணக்கம் சொல்லுவார். அதுல உண்மை இருக்கு. அதனாலதான் கூடும் அன்பினில் கும்பிடலை அன்றினார். அந்த ஒரு வணக்கம் தாயா உண்மையான வணக்கம். அடியார்கள் வேறு வணக்கத்தை உண்மையாக ஒப்புக்கொள்ள மாட்டார். அதனாலதான் ஐயடிகள் காடவர்கோன்னு அரச பதவியை தொடர்ந்து தூக்கி எறிஞ்சார். நான் ஒரு அரசன் என்று அழைக்கப் பெறுவதை காட்டிலும் ஒரு சிவன் அடியார் என்று அழைக்கப் பெறுவதே எனக்கு
மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது அப்படின்னு தூர போட்டேன். இந்த ஆற்றல் என்கிறது சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் எப்பவுமே உண்டு. அவன் முடிவில்லாத ஆற்றலை உடையவன். அந்த ஆற்றல் உடையவனுடைய குறியீடாக இந்த 8 வீரச்செயல்களை சொல்லப்பெறுகிற பொழுது அவனுடைய பல்வேறு கருணை திறங்கள் வெளிப்படுகின்ற நிலையை இந்த வீரச்செயல்கள் வெளிப்படுத்துகின்றன. அப்ப அவர் 8 தான் செஞ்சாரான்றது கணக்கு இல்லை, எண்ணற்ற வீரச்செயல்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதிலே குறிப்பாக சொல்லி நாம் மகிழ்வதற்காக இந்த 8 வீரச்செயல்களை நம்முடைய திருமுறைகளிலே குறிப்பிடுகிறார்கள். அதை திருமூலர் எடுத்து சொல்லுகிறார். சிவபெருமான் என்று சொல்லப்பெறுகிறவன் செய்த ஒரு அற்புதமான செயல் விற்குடி வீரட்டம் தளத்தில் நிகழ்ந்தது. அந்த விற்குடி வீரட்டத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சியை நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்னுட்டு சொல்ற. எங்கும் கலந்தும் என் உள்ளத்து எழுகின்ற அங்க முதல்வன் அருமறை ஓதியை பொங்கும் சலந்தரன் போர் செய்ய நீர்மையின் அங்கு விரற் குறித்து ஆழி செய்தானே. பொங்கும் சலந்தரன் போர் செய்ய நீர்மையின் அங்கு விரற் குறித்து ஆழி செய்தானே. அங்கு விரற் குறித்தாழி செய்தானே. இந்த சலந்தராசுரன் ஒரு அசுரன். அந்த அசுரனை வதம் பண்ண ஒரு நிகழ்ச்சியை சொல்றார். சலந்தராசுரன் என்ன ஆறுன்னு கேட்டீங்கல்ல, இப்போ என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா, இந்த அசுரர்கள் இத்தனை பேர் அசுரர் இருக்கிறானே, எங்களை பெரும்பாலான சிவன் அடியார்கள் தான். அதான் அங்க இருக்கிறது. இவனுக்கு சக்தியெல்லாம் எப்படி வந்திருக்கும்னு கேட்டா, சிவனை தாஜா பண்ணி தான் வாங்கியிருப்பான். வாங்கினதுக்கு அப்புறம் சிவன் தயவு தேவையில்லை அப்படின்னுட்டு முடிவெடுத்தவன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இவங்களுக்கு வல்லமை எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டா, அவன் தராம எந்த வல்லமையுமே வராது. இந்த சலந்தராசுரன் இவ்வளவு வல்லமையுடையவனாக இருக்கிறான்னு சொன்னா, அதுவும் சிவபெருமானுடைய வரத்தினால பெரிய சிவ பக்தன் அவன். எல்லாம் திருநீர் பூசுகிற அசுரர்கள் தான். அவனை வளர்த்தவன் வருணன். இந்த கடல்லையே அவனை வளர்த்தான. அதனாலதான் அவனுக்கு சலந்தரன் பேரு. சலம்னா நீர். சலம் அப்படின்னா சலசல என்று ஓடுவதனாலே அதுக்கு சலம்னு பேரு. அது பின்னால வடமொழியில ஜலம்னு ஆச்சு. அப்படி இந்த சலந்தரன் என்று சொல்ல, சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் யார் சொல்றா? அப்பர் சொல்றா இல்லையா? இந்த சலந்தரன் என்ன செய்யறா? தேவர்களை துன்பம் செய்கிறான் இல்லையா? அவர்களுக்கு இடையூறு செய்கிறான். மிகுந்த வல்லமை இருக்கிற பட்சத்தில் அந்த வல்லமையை யூஸ் பண்ணலன்னா அதனால பெருமை இல்லைன்னு நினைப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த பவர் இருந்தா, அது இந்த பவரை பயன்படுத்தாம இருந்தா என்ன பண்றது? அதை பயன்படுத்தணும். தமக்கு அதிகாரம் இருக்குமானால் அந்த அதிகாரத்தை கொண்டு பல நன்மைகள் செய்யலாம் என்று எண்ணுவது ரொம்ப சொற்ப பேர் தான். பெரும்பாலானோர் தம்முடைய அதிகாரத்தையும் தம்முடைய பலத்தையும் தம்முடைய சுயநலத்திற்காக பயன்படுத்துகிறவர் தான் பெரும்பான்மையோர்.
இல்லையா? ரொம்ப சில பேர் தான் அதை பயன்படுத்த மாட்டார்கள். காமராஜருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருந்தாராம், ரொம்ப நெருக்கம். அவர் முதலமைச்சரா ஆட்சி செய்துட்டு இருக்கிற பொழுது காமராஜரை போய் பார்த்து, என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கிறேன், நீங்க அவசியம் வரணும் அப்படின்னு சொல்லி பத்திரிகை கொடுத்தாராம். அத முதலமைச்சர் காமராஜர் வாங்கி பார்த்துட்டு, அட போப்பா, உன் கல்யாணத்துக்கெல்லாம் யார் வர முடியும், இங்க எனக்கு 1000 வேலை இருக்கு, அதுக்கெல்லாம் என்னால வர முடியாது, நீ உன் வேலையை பாரு, நீ போய் அப்படின்னு விட்டாராம். அப்போ நினைச்சாரு, என்ன இவ்வளவு நெருக்கமா இருந்துட்டு பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் வரமாட்டேன்ட்டாரு அப்படின்னு. சரி, அப்புறம் வந்துட்டாரு. கல்யாணத்து அன்னைக்கு கார் நிக்குது. யார் இறங்கி வரான்னா முதலமைச்சர் இறங்கி வர்றார். கையும் ஓடல, காலும் ஓடல. ஓடி போய் அவரை வரவேற்று உட்கார வச்சு கல்யாணம் நடந்துச்சு. நீங்க முதல்ல வரலன்னு சொல்லிவிட்டீங்களா, வருவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஆமா, நான் வரேன்னு சொன்ன நீ என்ன பண்ணுவ, நான் வரேங்கிறதுக்கு ஏகப்பட்ட தடபுடெல்லாம் பண்ணுவேன், செலவு அதிகம் பண்ணுவேன், கடன் அதிகமாகும், எதுக்கு இந்த தேவை, அதனால வரணும்னு அப்பயே தான் முடிவு பண்ணேன். ஆனா நான் வரேன்னு சொன்னா உனக்கு செலவு ஜாஸ்தி ஆகும், அதனால திடீர்னு வரணுட்டு தான் வந்தேன். எப்படி இருக்கு பாருங்க இந்த எண்ணம். அதிகாரத்தில் இருக்கிறார், பதவியில் இருக்கிறார், அப்ப கூட அந்த எளிமை. பதவியில் இருக்கிற பொழுது அந்த பதவியை, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாம இருக்கணும்னா அது ரொம்ப பெரிய கஷ்டம். சலந்தரன் மிகப்பெரிய அசுரனாக இருந்தவன் சும்மா இருந்த தேவர்களுக்கெல்லாம் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சான். சும்மா இருந்தவங்களுக்கு எல்லாம் தொந்தரவு பண்றான். இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, எங்க போனா இவன் தொந்தரவு இல்லாம இருக்குன்னு பார்த்தா எல்லா உலகத்துக்கும் வரான். பிரம்மலோகத்துக்கு போனாலும் தொந்தரவு, வைகுந்தம் போனாலும் தொந்தரவு, இந்திரலோகம் போனாலும் தொந்தரவு. அதனால இவங்க என்ன பண்ணாங்க, எல்லாருமா சேர்ந்து நாம கைலாயத்துக்கு போயிடுவோம் அப்படின்னுட்டு முடிவா கைலாயத்துக்கு சேர்ந்தாங்க. கைலாயத்துக்குள்ள வந்த உடனே அங்க சௌக்கியமா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சலந்தனம் பார்த்தான், என்னடா அது இவங்களை தொந்தரவு பண்ணல, எல்லாம் அங்க போய் சேர்ந்துட்டாங்களே அப்படின்னுட்டு. இவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கிறது யார்? சிவபெருமான் தான். ஓ, எதுக்கு இவங்ககிட்ட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு நேரா அந்த ஆளோடைய சண்டைக்கு போயிடலாம், எப்படி முடிவு பண்ணிட்டான் பாருங்க. நான் சிவபெருமானுடைய சண்டை போட்டு ஜெயிச்சுட்டேன், இது வம்பே இருக்காது இல்ல. அதனால சிவபெருமான் மேல போர் தொடுப்பதற்காக ஆயத்தம் செய்தான். எல்லாரும் போய் முறையிட்டார்கள். முறையிட்ட உடனே சிவன், சரி போருக்கு வரான, என்ன சமாச்சாரம்னா அவனை எல்லாம் நேரா வெற்றி கொள்வதுங்கிறது அவ்வளவு சரியா வராது. சில பேரை அவங்கள கொண்டே அவங்கள அழிக்க வச்சுக்கணும். இன்னும் அப்படிதான் பண்ணுவான். சில பேரை அவனுக்கு எதிரிலாம் வெளியில இருந்து அனுப்ப மாட்டான், பக்கத்திலே வச்சிருவான். என்ன, நண்பர்கள்ங்கிற பேர்ல அவங்களே வச்சு அவங்கள அழிச்சிருவான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வெளியில இருந்து உங்களை மாதிரி உண்டா சார் அப்படின்னு பக்கத்துல இருந்தே குடி பறிச்சுட்டு இருப்பான். இவன் அதையும் நம்புவான் அங்க இருந்துகிட்டு. இது சில பேரை இப்படித்தான் கவுப்பான். சில பேருக்கு வெளியில எதிரி வைப்பான், சில பேருக்கு பக்கத்திலே வச்சிருப்பான். இவனை எல்லாம் நாம போர் தொடுத்து வெல்ல முடியாது, இதுக்கு வேற டாக்டிக்ஸ் இருக்கு அப்படின்னுட்டு எங்கன்னா இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அந்தன வடிவம் கொண்டு நேரா போறார். யாரு? சிவபெருமான். அவன் ரொம்ப வீராவேசத்தோட ரொம்ப கோபமா ஒரே ஆளா வரான். போர்னா தனி படையெல்லாம் கொண்டு வருது, ஒத்த ஆளா வரான். அப்படி வருகிற பொழுது மிகுந்த கோபாவேசத்தோடு வருகிற அவனை இந்த அந்தனர் எதிர்கொள்கிறார்ப்பா. எங்கப்பா போற, இவ்வளவு கோபமா போற? நானா சிவபெருமானுடன் போர் தொடுக்க போறேன்.
அப்படியா? அப்ப சிவபெருமான் ரொம்ப பெரிய வல்லமையுடையவர்னு கேள்விப்பட்டு. ஐயர, உனக்கு என்ன தெரியும்? சிவனோட வல்லமையை கேள்விப்பட்டேங்கிறிய, ஏன் வல்லமை நீ கேள்விப்பட்டிருக்கிறியா? நான் கேள்விப்பட்டதில்லப்பா. ஆனாலும் நீ சிவனுடைய வல்லமையை கேள்விப்பட்டிருக்கிற, அவனோட போர் செய்ய போகிறேன்னு சொல்லுகிறாயே, அதை பார்க்கிற பொழுது எனக்கு அச்சமாக இருக்கிறது. நீ உன்னால முடியுமா அவனை வெல்லுவதற்குன்னு? என்ன என்னால முடியுமாங்கிற? என்னால எல்லாம் முடியும் ஐயா. அப்படியா? அப்படின்னா நான் சொல்றது நீ செய்ய முடியுமா? என்ன செய்யணும்னா, உன் வல்லமையை காட்டணும்னா எனக்கு இதோப்பா அப்படின்னுட்டு தன்னுடைய கால் பெருவிரல் அதுல நிலத்துல ஒரு சக்கரம் போல கீறினார். ரவுண்டா சக்கரம் போல கீறினார். கீறின உடனேயே என்ன செய்யணும்னு கேட்டான். இல்லப்பா, இந்த மாதிரி கீழே சக்கரம் மாதிரி கீறி இருக்க இல்லையா, அதை நீ கையால எடுக்கணும். இது பெரிய சமாச்சாரமா இதை எடுக்கிறது அப்படின்னுட்டு அவர் கீறின பகுதியில தன்னுடைய விரல்களை உள்ளே திணிச்சு கையை உள்ள விட்டு அப்படி ஒரு தூக்கணும். அது தூக்கின உடனே அது ரிவால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சுத்துது, கிருகிரு சுத்துது. அவன் எடுத்த உடனே அதை எதிர்பார்க்கல. சுத்துற உடனே அது பேலன்ஸ் பண்ணி அப்படி கையில புடிச்சிட்டு இருந்தான். சொன்னாரு, கையில எடுத்தா போதுமா, தூக்கி ஒரு தலைமையில வச்சு காட்டணும் எனக்கு. அவன் என்ன பண்ணான், தூக்கி தலைமையில இப்படி வச்சான். அவ்வளவுதான், அது சுத்துது இல்லையா, அது அப்படியே 2 கூறா அவனை பிளந்து தள்ளிடுச்சு. தன் கையாலேத்தான் தான் அழிய வேண்டும் என்பது அவனுடைய முறைப்பாடு. வேற யாரும் அவனை கொல்ல முடியாது, அவன் தான் அவனை கொண்டுக்கணும். அதனால இந்த சக்கரத்தை மேல எடுத்து வச்ச உடனேயே அது அவனை ஒரே கூறா போட்டு, 2 கூறா போட்டு அதே வேகத்தில் திரும்பவும் சிவபெருமான் கையில வந்து அமர்ந்தது. இதுக்கு பேரு ஆழி சக்கரம்னு பேர். ஆழினா உலகம், கடல், உலகம் எல்லாம் அதுக்கு பேர் உண்டு. தன்னுடைய கையிலே தாங்கினார் அதை. அங்கு விரல் குறித்து ஆழி செய்தானே. ஆழின்னா சக்கரம்னு அர்த்தம். விரல் குறித்து, விரலினாலே குறித்து ஆழி. இந்த சக்கரம் செய்யறதுக்கு எதை பயன்படுத்தினார்? கால் பெருவிரல். இந்த பெருவிரல் போதும் அவருக்கு. இவனுக்கு மட்டும் இல்ல, ராவணனுக்கும் அது போதும். இந்த பெருவிரல் வச்சுத்தானே அமுத்தினார், அவ்வளவுதான். யமனை ஓச்சது கூட முழு கால்லையும் உதைக்கல, அந்த விரல்ல தான் ஒரு தட்டு தட்டினார், அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் விரல் தான் அவருக்கு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி, அதுலயே வச்சுதான். அந்த பூமியிலிருந்து அதை பிளந்தவன பாருங்க, ஒரு சயின்டிபிக் இது. பூமியே ரிவால்விங் தான். சுழல்கின்ற ஒரு பொருளிலிருந்து எந்த பொருளை பேர்த்தெடுத்தாலும் அதுவும் சுழலும். இது எவ்வளவு சயின்டிபிக்கா மேட்ச் ஆகுது பாருங்க. அது எப்படி சார் சுழலும்னு கேட்டார் ஒருத்தர். அவர் சொன்ன, பூமியே சுத்திக்கிட்டு இருக்குது. பூமி ஏன் சுத்துது தெரியுமான்னு கேட்டார். பூமி சூரியன்ல இருந்து பிஞ்சு விழுந்தது. சுத்திட்டு இருக்கிற சூரியன்ல இருந்து பிஞ்சு விழுந்ததுனால இது சுத்த ஆரம்பிச்சது. சுத்திட்டு இருக்கிறதுல இருந்து ஒரு பகுதியை பேச்செடுத்தா அதுவும் சுத்தும். அதனாலதான் அந்த சக்கரம் சுத்துதியாது. எவ்வளவு இந்த விஞ்ஞானம் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆழி சக்கரத்தை பத்தி எவ்வளவு அற்புதமாக நம்முடைய பெரியவர்கள் அது செய்திருக்கிறாங்க. அது சயின்ஸ், அண்டர் சயின்ஸ் அது எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாக்குற பொழுது ரொம்ப வியப்பா இருக்கு. அதை பாத்தீங்கன்னா அது ரிவால்வ் ஆகிறத அந்த 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 பெரிமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் அதை வச்சு பிடிச்சா சரிப்படாது. அதனுடைய சென்டர் ஆஃப் பாயிண்ட்ல தான் அதை பிடிக்கணும். அதனுடைய சென்டர்ல பிடிச்சி அது ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். அதை தான் அங்கதான் முடிச்சிருக்காராம். விற்குடி வீரட்டம் போனீங்கன்னா அந்த தலத்துல உற்சவர் கையில இந்த சக்கரத்தை பார்க்கலாம். இது ஒரு கோயில தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அது திருமால் வாங்கிட்டு போயிடுவாரு. அது திருவிழிமலையிலேயோ திருமாற்பேரிலேயோ 2 தலத்திலேயும் அது சொல்லுவார்கள் அந்த வரலாற்றை. இந்த சலந்தரனை வென்ற அந்த சக்கரம்னு கேள்விப்பட்ட உடனே திருமாலுக்கு அது மேல ஒரு கண்ணு.
எப்படியாவது வாங்கணும் சாமிகிட்ட இருந்து அப்படின்னு, சாமிகிட்ட இருந்து எப்படியாவது வாங்கணும். சாமிகிட்ட இருந்து எதாவது வாங்கணும்னா நேரா போய் கேட்கறத காட்டிலும் அவர்கிட்ட இருந்து ஒன்று வாங்கறதுக்கு ரொம்ப சுலபமான வழி எதுன்னு கேட்டா சாமிகிட்ட இருந்து வழிபாடுதான். சிவன்கிட்ட இருந்து பெறுவதற்கு ஆரம்ப காலத்திலிருந்து நீங்க வழிபடியா பார்த்தீங்கன்னா எதை சாதிக்க வேண்டியதாக இருந்தாலும் வழிபாட்டின் மூலமாக தான் சாதிச்சிருப்பாங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, சிவனிடமிருந்து வரம் பெற்றவர்கள் வாழ்ந்ததில்லை, சிவனை வழிபாடு செய்தவர்கள் அத்தனை பேரும் வாழ்ந்திருக்கிறார்கள். முக்கியம், அதை வழிபாடு செய்து அதை பெறணும். திருமால் அந்த அந்த நேக்கு தெரிஞ்சவர் போய் வழிபாடு பண்ணி வாங்கிடணும். இப்ப நீங்க திருஆனைக்காவல் பாத்தீங்கன்னா, ஆனைக்காவல ஜம்புகேஸ்வர பெருமானை ஆனைக்கா அண்ணல யார் வழிபட்டா? யானையும் சிலந்தியும் வழிபடுச்சு இல்லையா? சரி, இப்ப நல்லா கவனமா இருக்கு. சிலந்தி என்ன பண்ணுச்சு? மேல விதானம் போட்டுச்சு, வலை பின்னிச்சு இல்லையா? யானை என்ன பண்ணுச்சு? ஒரு மொட்டைய தண்ணி போட்டுச்சுன்னு சொல்லக்கூடாது, அபிஷேகம் பண்ணிச்சுன்னு சொல்லணும். இதுல முறை இருக்குல்ல, வார்த்தைங்களை சொல்றது. சாமியை எழுந்தருளியாச்சான்னு, சாமியை தூக்கியாச்சான்னு கேட்கக்கூடாது. அது அதுக்கு ஒரு முறை இருக்குல்ல. கோயிலுக்குன்னு ஒரு பரிபாஷை இருக்கு. சங்கு குறித்தாயிற்றா, சங்கு குறித்தாயிற்றா, சங்கு ஊதியாச்சான்னு கேட்கக்கூடாது. எங்க சங்கு ஊதுவாங்கன்னு தெரியும், ஒரு பரிபாஷை. அபிஷேகம், யானை என்ன பண்ணுச்சு? அபிஷேகம் பண்ணிச்சு, பூ போட்டுச்சு. நல்லா கவனமா கேட்கணும். சிலந்தி மேல வலை பண்ணிச்சு பாருங்க. சிலந்தி செய்தது திருப்பணி, ஆனை செஞ்சதுதான் வழிபாடு. பணி வேற, வழிபாடு வேற. பணி சரியை, வழிபாடு கிரியை. பணி செய்த சிலந்தி திரும்பவும் மனுஷனா பிறந்தது, வழிபாடு செய்த யானை திரும்ப பிறப்புல நேரா முக்திக்கு போயிடுச்சு. வீடு பிறப்பு வரல. வழிபாடுக்கு அந்த சிறப்பு உண்டு. சிவ வழிபாடு செய்யணும். எதுக்கு இந்த பிறவி? இந்த மனுஷ பிறப்பை நம்ம கொடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு நன்றி உடையவர்களாக நாம் இருக்கணும். சொல்லனாத பெருங்கருணையாளனாக விளக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யல இல்லாத பிறப்பு பிறப்பா இது? அவ திருநாமத்தை சொல்லி அவ கருணையை நினைந்து பார்க்கல. சொல்லனாத பெருங்கருணையாளன் சிவபெருமான். அவருடைய கருணைக்கு அளவே கிடையாது. எதை வேண்டுமானாலும் அளந்து விடலாம். சிவனுடைய கருணையை அளப்பதற்கு ஞானிகளாலே கூட முடியவில்லை என்று சொல்லிவிட்டார். தொடர்ந்து ஆன்மாக்கள் செய்கின்ற குற்றங்கள் அத்தனையும் பொறுத்து இந்த பிறவியில தன்னை அடையாளம் காட்டினானே நமக்கு, நாம எவ்வளவு நன்றியுடையவர்களாக இருக்கணும் அவனுக்கு. சிவ வழிபாடு, சிவ பூசை, சிவனை நினை வழிபாடு பூசைங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. நாம பெருசா ஆடம்பரமா செய்யறதா வழிபாடு பூசை நினைச்சு நாம பயந்து போக வேண்டாம். அன்பு நிறைந்து அந்த திருமுறை பாடல்களை, தேவாரம் திருவாசகம் பாடல்களை, மலர் இருந்தால் மலராலும், தீபம் இருந்தால் தீபம் ஏற்றியும், தூபம் இருந்தால் தூபம் காட்டியும், நம்மால எப்படி எப்படி எல்லாம் அன்பு எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். எப்படி செய்தாலும் எடுத்துக்குவோம். என்னங்க கல்லை விட்டு எறிகிறார் ஒருத்தர், அதுதான் பூஜைன்னு எடுத்துக்கிட்டாரு, அவரை விடவா சொல்லுங்க. நீங்க நினைந்து பாருங்க.
அன்பு மிகுந்து செய்கிறான் அதன்னு அவர் தெரிஞ்சு போச்சு. அதை எடுத்துக்கிறாருன்னா இதை விட இந்த கருணை கடவுள் எங்க இருக்க முடியும் சொல்லுங்க. அப்ப நாம வழிபாட்டை தவறக்கூடாது. 24 மணி நேரம் நாம நமக்காக இருக்கிறோம். காலையில எழுந்திருச்சதுலேருந்து இரவு படுக்க போற வரைக்கும் இல்ல, படுக்கிறது கூட உறங்குவது கூட நமக்காகவே நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இதுல ஒரு 15 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் நினைக்க முடியாதா? அவனுக்குன்னு ஒதுக்கி அவனையே சிந்திச்சு அவனுக்காகவே அந்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்ம ஒதுக்க முடியாதா? அதுக்கு நேரம் இல்லைன்னு நம்ம சொல்லலாமா? அந்த வழிபாட்டினுடைய பெருமை, அதனுடைய தன்மை, அதை திருமால் முதலிய தேவர்கள் உணர்ந்து திருமால் நினைக்கிறார், சாமியிட்ட இருந்து சக்கரத்தை வாங்கணும், நாம பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சார். என்ன பெருங்கருணியாளம் பாருங்க. பூஜை பண்றான் அப்படின்ன உடனே திருமால் பூஜை பண்றாருன்னு உடனே சக்கரத்துக்கு தானே பண்றாரு, கொடுத்தலான்னு முடிவு பண்றாரு சுவாமி. 1000 மலர்களை கொண்டு ஒரே பூஜை அவர் நினைக்கிறார், சிவபெருமானுக்கு 1000 மலர்களை கொண்டு யாம் பூஜை செய்வோம் அப்படின்னுட்டு 1000 தாமரை மலர்களை வைத்து அதை பூஜை செய்கிறார். அப்ப மற்ற தேவர்கள் எல்லாம் எண்ணுகிறார்கள், 1000 மலர்களை கொண்டு திருமால் பூஜை செய்கிறார், அப்ப யார் வேணாலும் 1000 மலர்களை கொண்டு பூஜை செய்தால் சாமி கொடுத்துருவாரோ அப்படின்னு மற்றவர்கள் எண்ணுகிறார். ஆனா மற்றவர்களுக்கு ஒரு செய்தியை காட்டணும்னு சிவன் நினைக்கிறார். என்னன்னா, திருமால் மலர்களை கொண்டு பூஜை செய்கிற பொழுது தன்னுடைய உள்ளம் முழுவதையும் சிவனுடைய திருவடியில பதித்து அந்த பூஜையை செய்கிறார். அது வெறும் மலர்கள் அல்ல, அன்பின் வெளிப்பாடு. அதை காட்டணும்னு நினைக்கிறார். இந்த மலர்களை போடுகிற பொழுது 1000 மலர்களை கொண்டு அப்படி செய்கிற பொழுது ஒரு மலரை மட்டும் எடுத்து மறைக்கிறார். திருமால் 999 மலரையும் போட்டுட்டார். பார்த்தா 1000வது மலரை காணும். இப்ப என்ன பண்றது? மலர் இல்லையே, 1000வது மலர் இல்லையே. டக்குன்னு நாம என்ன பண்ணுவோம்? சரி 999 மலரை 2ஆ பிச்சு 999 1000ன்னு அடிச்சிடலாம். சுலபமா செய்யற வேலை அதுதான். ஆனா மலர்களை முழு மலராக அர்ச்சனை செய்கிறது, வழிபாடு செய்வது, போற்றி செய்வது ரொம்ப சிறப்பு. நான் உங்களுடைய திருவடியை பணிந்து சொல்லிக் கொள்ளுகிறேன், சிவனுக்கு செய்கிற போற்றி வழிபாடு ரொம்ப உயர்ந்த பலனை தரும். நாம் உள்ளன்போடு செய்கின்ற அந்த பூசைக்கு ஈடு என கிடையவே கிடையாது. உங்க பகைவர்கள் யாரும் எதுவும் செய்ய முடியாது. நீங்க உள்ளன்போடு சிவனை வழிபாடு செய்வீர்களே ஆனால் என்ன பகை எப்படி உங்களுக்கு தெரியாம என்ன கான்ஸ்பிரசி செட் பண்ணாலும் சரி உங்களை ஒண்ணுமே பண்ணிக்க முடியாது. ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு அது பலன் நிறைந்தது அந்த போற்றி வழிபாடு, சுவாமிக்கு செய்கிற வழிபாடு. திரும்ப பார்க்கிறார், 999 1000 மலர் எடுக்கும்போது எண்ணிக்கை குறைஞ்சிருச்சோன்னு நினைக்கிறார். சரி குளத்துக்கு போய் இன்னொரு மலர் எடுத்துட்டு வந்துடலாமா அப்படின்னா பூசையை நடுவில் நிறுத்தக்கூடாது, பிரேக் பண்ணக்கூடாது. பார்த்தார், உடனே என்ன முடிவு எடுக்கிறார்? இதைத்தான் மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளணும்னு காட்டுறார். சிவனுக்கு தெரியும் இவர் என்ன அன்புன்னு. திருமால் பார்த்தார், 1000வது மலர். சுவாமி, எனக்கு கமலக்கண்ணன்னு பேரு, என்னுடைய கண் கமலம் போல சிவந்து தாமரை போல இருக்கும். எனவே இந்த கண்ணை உமக்கு தானம் செய்கிறோம், அர்ச்சனை செய்கிறோம்னு ஒரு கண்ணை நோண்டி வச்சுட்டார் கீழே 1000வது மலராக. உடனே சிவம் வெளிப்பட்டு அவருக்கு அந்த சக்கரத்தை தருகிறார். இப்ப இந்த வழிபாட்டினுடைய பெருமையை தெரிவிப்பதற்காக எழுந்த புராணம் இது. ஏதோ ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக இது வந்தார், ஏதோ ஒரு அசுரனை அழித்தார் என்கிற ஒரு செய்திகளுக்கு மேலாக பகைமையை ஒழிப்பதிலே சிவன் தன்னுடைய அடியார்களுக்கு முன்னின்று அதை செய்து தருகிறான். அடியார்களுக்கு பகைமை எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் விளையலாம். ஆனால் அந்த பகைமையை பெருமான் முன்னின்று செய்து காட்டுகிறான் என்பதை ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். எங்கும் கலந்தும்
என்னுளே எழுகின்ற, எங்கும் கலந்து இருக்கிறான். அதுதான் இறைவனுடைய அந்த தன்மையை சுவாமி சொல்லுகிறார். சிவம் இல்லாத இடம் எது? எல்லா இடத்திலும் இருக்கிறான். எல்லா இடங்களிலும் நீக்கமர அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பெரும்பொருள் அது. எங்கும் கலந்திருந்தாலும் என்னுளே எழுகின்றது அது. அதான் சொல்ற. எல்லா இடத்திலும் இருக்கிறார், என்கிட்ட அழுத்தத்தோடு இருக்கிறார். காத்து எல்லா இடத்திலும் இருக்கு, ஆனா என் டயருக்குள்ள வீலுக்குள்ள ரொம்ப அழுத்தத்தோடு இருக்கு. அதுதான் காத்து எல்லா இடத்துலயும் இருக்கு, ஆனா டயருக்குள்ள வீலுக்குள்ள இந்த டியூபுக்குள்ள அதிக அழுத்தத்தோடு இருக்கு. அதுபோல எல்லா இடத்திலையும் கலந்து விளங்குகின்ற அந்த பெருமான் என் உள்ளத்திலேயும் இருக்கிறான். அவன் யாருன்னாரு? அங்க முதல்வன் அருமறை ஓதி. அங்க முதல்வன் அருமறை ஓதி இந்த உடம்புக்கே தலைவனாக விளங்குகிறான். உடம்பை அவனுக்கு அர்ப்பணிச்சுட்டேன். அங்க முதல்வன். உரையாசிரியர்கள்லாம் 6 அங்கம் 4 மறைகளையும் தந்தவன் எழுதியிருக்கிறாங்க. ஆனாலும் கூட என்னுள்ளே எழும் சோதின்னு உணர்ந்த பிறகு யார் ஒருவர் தன்னுள்ளே அவரை உணர்ந்து ஆரம்பித்து விட்டார்களோ அவர்களுடைய உடல் முழுவதும் இறைவனுக்கே அர்ப்பணம். உள்ளே எழுகின்ற அந்த உள்ளே இருந்து நமக்கு உதவி செய்கின்ற, நம்மை ஒவ்வொரு கணமும் நமக்கு துணை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெரும் சக்தியினுடைய ஒரு கூறு, பெரும் சக்தியாக விளங்கக்கூடிய அந்த பெரும்பொருளினுடைய ஒரு கூறு நமக்குள்ளே விளங்குகிறது. அந்த ஒரு கூறு நம்மிடம் விளங்குகிற அந்த ஒரு கூறு இந்த ஆன்மாவுக்கு துணை புரிந்து கொண்டு இருக்கிறது. ஆன்மா இந்த துணை புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு கூரை வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாது. கொஞ்சம் பார்வையை திருப்பி உள்பக்கமா பார்க்கணும், அவ்வளவுதான். இப்ப வெளியவே எல்லா இடத்திலையும் பார்த்துட்டு இருக்கிறத இங்க பாருன்னு காட்டி ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்ட வைக்கிறது தான் கோயில். கொஞ்சம் கவனத்தை இந்த பக்கமா திருப்பி ஒரு பக்கத்தை பார்க்க சொல்லி அதுக்கப்புறம் உள்புகமா பார்க்க சொல்லுவது. அப்ப சரியை என்பது பரவலாக இருக்கிறதை ஒரு பக்கம் கிரியையாக வந்து குவித்து இந்த குவிக்கப்பெற்ற பார்வையை உள்முகமாக திருப்புவது. இந்த உள்முகமா திருப்பினவனை என்ன ஆகும்னு கேட்டா, இந்த பைய இது வரைக்கும் உள்பக்கம் வெளிப்பக்கம்னு இருக்கும். பைய உள்பக்கம் ஒண்ணு வெளிப்பக்கம் ஒண்ணு. கையை உள்ள விட்டு உள்பக்கத்தை அப்படி வெளியில எடுத்தா சில சமயம் வெளிப்பக்கம் ரொம்ப அழுக்காயிடும். பைய சில பேர் டாக்டிக்ஸா யூஸ் பண்ணுவாங்க. புது பை மாதிரியே இருக்கும் அது. திடீர்னு எப்படி பார்த்தா உள்ள இருக்கிறத தூக்கி வெளிப்பக்கம் பண்ணி வெளிப்பக்கத்தை உள்பக்கமா பண்ணிடுவாங்க. இது பை மறித்தல்னு பேர் இதுக்கு. இது ஞானிகள் என்ன பண்ணுவார்கள், இந்த கரணங்கள் முழுக்க அழுக்காய் போயிருந்த கரணங்கள் இல்லையா, அவங்க தூய்மைப்படுத்திடுவாங்க. இது அப்படியே உல்டா பண்ணி உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே, வெளியே இருக்கிறதெல்லாம் உள்ளேன்னு மாற்றுவார்கள். அப்ப அவர்களுக்கு சிவமயமாக தெரியும் எல்லாம். இந்த மறித்து பார்த்தல்ங்கிறது தான் உள்ளே இருக்கிற பொருளை பார்த்தல். உள்ள இருக்கு, நமக்கு இருக்கு என்பதை நாம அறிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் நமக்கு அவருக்கு இடையில இருக்கக்கூடிய திரை தான், வேற ஒண்ணும் கிடையாது. திரை எதுல இருக்கு? அறிவிலே இருக்கிறது. அறிவை மறைத்திருக்கிற அறியாமை நீங்குமானால் அறிவு தெளிவாகும். அறிவு தெளிவு தானே பக்குவங்கிறது இல்லையா? பக்குவங்கிறது வேற என்ன, அறிவு தெளிவு. இந்த பக்குவத்திற்காக சொல்லலாத நிலையிலே அந்த ஆன்மாவுக்குள் ஆன்மாவாக, உயிருக்கு உயிராக உள்ளிருந்து அந்த பெரும் உபகாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். சிவம் ஒண்ணுதான் அது மாதிரி இருக்கு. சிவம் ஒண்ணுதான் அது மாதிரி இருக்க முடியும். கடவுள் என்று சொல்லக்கூடிய மற்ற கடவுள் எல்லாம், மற்ற சமயங்கள் எல்லாம் கடவுளை புறத்தே இருந்து துணை செய்கின்ற கடவுளாகத்தான் வர்ணிக்கின்றனவே தவிர, சைவம் மட்டும்தான் உயிருக்கு உயிராக இருந்து இந்த சிவம் துணை செய்கிறது என்று பறையறிவிக்கிறது. வேற எங்கேயும் சொல்ல பெறல.
இப்ப ஏகாத்மவாதம் அல்லது வைணவம் ஒரே பிரம்மம் அதுதான் உயிர்களாக இருக்கிறது என்று சொல்லுகிறது. இது உயிர் பல கிடையாது, ஒரே பிரம்மம் தான் எல்லாமா தெரிகிறது என்று சொல்லுகிறது. அப்படி தேவையில்லையே, பிரம்மம் தன்னை வேறு உயிர் என்று சொல்லி மயங்க வேண்டிய அவசியம் இல்லை. எது மயக்கம் இல்லாமல் இருக்கிறதோ அதுதான் பிரம்மம். அப்படி மயக்கம் இல்லாத நிலையிலே இது முழுமுதற் பொருள் இருக்கணும், அதுக்கு எந்த மயக்கமும் இருக்கக்கூடாது. வேதாந்தம் என்ன சொல்லுகிறது? பிரம்மம் ஒரு பொருள் தான் உண்டு, வேற எதுவுமே பொருள் கிடையாது, உயிர் கிடையாது. ஆனா நாம சைவம் சித்தாந்தம் என்ன சொல்லுகிறோம்? உயிர்கள் இருக்கு, உயிர்களுக்கு சிவம் துணை செய்கிறது. அப்படி எப்படி துணை செய்கிறது என்றால் வேறாக இருந்து உடனாக இருந்து ஒன்றாக இருந்து துணை செய்கிறது என்பதைத்தான் நாம வலியுறுத்துகிறோம். அப்படி உயிருக்கு உயிராக இருந்து துணை செய்கிறதா இந்த சிவம். அந்த உயிருக்கு உயிராக இருந்து துணை செய்வதைத்தான் நாம உணர்கிற காலம் நம்முடைய பக்குவ நிறைவு. காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பில் அரண்கடல் செல்லுமே அப்படின்னு இந்த 16வது சூத்திரத்தோட முடிகிறார். 11ஓட முடிஞ்சு போகுது. எது? சிவஞான போதம். அவ்வளவுதான், 11ஓட க்ளோஸ். அயரா அன்பில் அரண்கடல் செல்லும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 12 எக்ஸ்ட்ரா. என்ன எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொன்னா, சரி அரண்கடல் செல்லும், செல்ற வரைக்கும் இங்க இருக்கணுமே, அப்ப என்ன செய்யணும்? அப்பதான் செம்மலர் நோந்தால் சேரல் விட்டா அம்மலங்கழி அன்பரோடு மதி மாலரநேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் என தொழுமே அப்படின்னு பரணது. அந்த காலத்துல எல்லாம் நீங்க இந்த படம் ஏவிஎம் எல்லாம் படம் எடுத்தாங்கன்னா, பழைய திரைப்படங்கள்லாம் இந்த கிளைமேக்ஸ் முடிஞ்ச உடனே, கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய கிளைமேக்ஸ் இருக்கும் படத்துக்கு, பழைய திரைப்படங்கள். இந்த கிளைமேக்ஸ் தான் உச்சகட்டமா அந்த திரைப்படத்தை இயக்குனர் அப்படியே இந்த பார்வையாளர்களை இழுத்து போய் அந்த அந்த கதாநாயகர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கதாநாயகியை காப்பாத்துறாரு, கதாநாயகி அப்பாவை காப்பாத்துறாரு, அம்மாவை காப்பாத்துறாரு, இப்படி பல்வேறு விதமா எல்லாம் காட்டி ஒரு மாதிரி முடியும். எல்லாம் முடிஞ்சு இவர் எல்லாத்தையும் காப்பாற்றி முடிச்ச அப்புறம் கடைசியா ஜீப்ல போலீஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் அந்த சீனை அப்படி முடிச்சதுக்கு அப்புறம் அதோட படம் முடிஞ்சிடும் இல்லையா? அப்ப அப்படி முடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஒரு ஒரு பாடல் ஒன்று போடுவாங்க, ஒரு டான்ஸ் ஒன்று இருக்கும். அப்ப பழைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா, என்ன பாக்குறத பார்த்தா நாங்களாம் அப்படி ஒரு படமே பார்த்தது இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அதை கேட்கிற பொழுது அது அந்த ஏவி மையப்ப செட்டியார் ஒரு இன்டர்வியூல சொல்லும்போது, பழைய வேலையை சொல்லும்போது சொல்லுவார், நல்ல சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பீடா போடணும். அது மாதிரி ஒரு நல்ல படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல நாட்டியமோ ஒரு இசை இது அதை முடிச்சு அதை நிறைய செய்யணும். அப்படி அதுதான் படத்தோட லட்சணம். இப்ப அதெல்லாம் போயிடுச்சு, ரொம்ப ஃபாஸ்ட். அதெல்லாம் முடிஞ்சு சிவஞான போதும் 11வது இதோட கிளைமேக்ஸ் முடிஞ்சு போச்சு. 12வது பீடா போடுற மாதிரி அப்படி ஒரு நாட்டியம், ஒரு இசை நாட்டியம் மாதிரி 12வது சூத்திரத்தை அமைத்திருக்கிறார். அதான் 11ஓட இது. அது என்னன்னா, காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின். அந்த சிவம் உயிருக்கு உயிராக, எல்லா மதமும் எல்லா சமயமும் கடவுள் உயிருக்கு புறம்பாக இருந்து வேறாக இருந்து துணை செய்வதைத்தான் சொல்லிட்டு இருக்குங்க. நாம மட்டும்தான் வேற, உயிருக்கு உயிரா உள்ளே இருந்தே பண்றான். உயிருக்கு உயிரா இல்லைன்னா இது நிக்காது, இது நமக்குன்னு விழுந்துரும். இதுக்கு நிக்கிறதுக்கே வலு கிடையாது. சிவம் உள்ள போய் வைப்ரேட் பண்ணாதான் இது இவ்வளவு ஆர்ப்பாட்டம் எல்லாம், இத்தனையும் எல்லாம் தெம்பா எங்கே கடவுள் எங்கே இருக்கிறான் உங்க சிவன் கேட்கறது எல்லாமே இவன் உள்ள போனதுக்கு அப்புறம் தான். அது அந்த நிலை. இப்படி இந்த உயிருக்கு துணை செய்கின்ற இந்த சிவத்தினுடைய தன்மையை இந்த உயிர் எப்பொழுது உணர்கிறதோ அப்பொழுது அதுக்கு ஒரு அன்பு வருமா அந்த சிவத்தின் பேர்ல. அந்த அன்புக்கு பேரு அயரா அன்புன்னார்.
அப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இப்ப நமக்கு அந்த அன்பு இல்லை அப்படின்னு. நம்ம அன்பு இருக்கே, ஆனா அது அயரா அன்பு இல்லை. அது என்ன அயரா அன்பு அப்படின்னா, மறவாமையாகி அன்பு. என்ன மறவாமை? மறக்கவே கூடாது, ஒவ்வொரு நொடியும் மறக்க கூடாது. உறங்குறோமோ, நடக்கிறோமோ, நிக்கிறோமோ, உட்கார்றோமோ, எழுந்திருக்கிறோமோ, இருந்தும் நின்றும் கிடந்தும் நடந்தும் நின்னையே நினைப்பேனர். அதுபோல அப்படி ஒவ்வொரு நொடி இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ். அதுதான் அது சொன்னார் இல்லையா? ஈவன் fraction of a second, அது கூட நோ பிரேக். அந்த இதுதான் அயரா அன்புன்னு பேரு. அது சேக்கிரா சொல்ல சிந்தை இடையரா அன்பு. இப்ப நமக்கு அன்பு இருக்கே, நல்ல அன்போடு இருப்போம், டக்குன்னு பிரேக் ஆயிடும். வேற ஏதாவது ஒரு நினைப்பு வரும், வேற ஏதாவது பேசுவோம், ஏதாவது கலந்து போயிடும், அப்படியே போயிடும், பிரேக் ஆயிடும். அப்புறம் திரும்ப ஞாபகம் வரும், அப்புறம் திரும்ப அதை நினைப்போம். இப்படி அது விட்டு 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 தான் நமக்கு வருகிறது. சரி, விழித்திருக்கிற பொழுது நாம நினைத்துக் கொண்டே இருந்தாலும் கூட உறங்கினா போயிடும் டக்குன்னு. யாருக்குமே உறங்குற வினாடி வரைக்கும் அந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி கண் அசந்தா போதும், அவ்வளவுதான் பிரேக். உடல் விட்டு நீங்குகிற பொழுது இறைவனைத்தான் இந்த உயிர் சென்று சேருங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற கொள்கை உடையவர்கள் இருக்கிறார்கள். உடல் நீங்கின நம்ம இருளுக்கு தானே போறோம். அப்ப இந்த உடல் விட்டுட்டா நம்ம இருளுக்கு போய் சேர்ந்துருவோம், எந்த அனுபவம் கிடையாது. அதனால உடல் இருக்கிற பொழுதே எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கணும். உலகாயுதருடைய கொள்கை அதுதான். இப்ப நாம ஒரு ஆன்மா இந்த உடலை நீங்கிய பிறகு இருளுக்கு போய் விடுகிறது. இருள் தான் அதுக்கு. திரும்பவும் இறைவன் வேற ஏதாவது ஒரு உடல் கொடுத்து அதை திரும்பவும் கொண்டாந்தா தான் உண்டு. அதுக்கு மனுஷ உடம்பு கொடுக்குறானோ, பறவை உடம்பு கொடுக்குறானோ, நாய் உடம்பு கொடுக்குறானோ, பன்றி உடலை கொடுக்குறானோ, கழுதையை கொடுக்குறானோ, புழுவை கொடுக்குறானோ. புழுவாய் பிறக்கினும் புண்ணியான் இல்லையா? அப்ப புழுவா கூட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக ஏதாவது ஒரு உடல் கொடுத்தால்தான் திரும்பவும் இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ள முடியும், வர முடியும். அது வரைக்கும் இருள தான் கிடக்கணும். இப்ப அன்பு மிகுந்து அன்பினாலே விளைகின்ற அந்த யோக நிலையில போய் கருவிகரணங்களை எல்லாம் கடன்ற நிலையில இந்த ஆன்மாவானது போகிற பொழுது இது இந்த கருவிகரணங்களை விட்ட உடனே இது உடனே இமீடியட்டா இப்ப இறைவனுடைய அந்த பேரருள் திறத்தை உணர்ந்து அந்த ஒளி நிலைக்கு அது போயிடாது. அங்கேயும் ஒரு பிரேக் இருக்கும், அது ஒரு இருள் வரும். அந்த இருள் வேற, இந்த ஆணவ இருள் வேற. இப்ப சிவம் முதல்ல இருளாத்தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது ஒளியா தெரியும், விளக்கமா தெரியும். நல்ல கவனமா கேளுங்க. சாதாரண மானுடர்கள், சாதாரண பக்குவம் பெறாத நிலையில் இருக்கிறவர்கள் உடல் நீங்குகிற பொழுதும் இருளை சந்திக்கிறார்கள். பக்குவம் பெற்ற நிலையிலே இந்த கருவிகரணங்களை கடந்து, தத்துவங்களை கடந்து செல்லுகிறவர்களும் இருளை சந்திக்கிறார்கள். அந்த இருள் வேற, இந்த இருள் வேற. இந்த இருள் போல தோன்றுகின்ற ஒளி, அந்த இருளைத்தான் சொன்ன சோதியனே துன்னிருளே தோன்றா, இதத்தான் அந்த இருள்னு சொன்னார். இப்ப அதனால தான் சிவனுக்கு ஒரு பேரு இருளாண்டின்னு பேரு. சிவனுக்கு இருளாண்டின்னு ஒரு பேரு, இருளப்பன்னு ஒரு பேரு. சாமிக்கே ஒரு பேர் இருக்கு தெரியுமில்ல, இருளப்பன்னு. தோழர் போதத்திலே வரும் ஒரு இடத்துல. நான் திரும்பவும் தோழர் போதம் பேசுறேன் சைவ சித்தாந்த பெருமன்றத்தில். நமக்கு இந்த திருவாசத்தை படிக்கிறப்ப சோதியனே துன்னிருளேன்னா என்ன, சாமியை இருளேன்னு சொல்லுகிறாரே, நமக்கு அங்க ஒரு பெரிய இது வரும். அதுக்கு நாம என்ன விளக்கம் சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னா, பக்குவம் உடையவருக்கு சோதியாகவும் கண்ணில்லாதவர்களுக்கு சோதி தெரிந்தாலும் இருளாக இருப்பது போலவும் அவன் இருளாக இருக்கிறான்னு. அவன் இருளா இல்லையே, அவன் சோதியாத்தான் இருக்கிறான், ஆனா இவர்களுக்கு இருளாக விளங்குகிறான் அப்படின்னு அதுக்கு பொருள் சொல்லுகிறோம். ஆனா உண்மையாவே என்ன பொருள் அப்படின்னா, சுவாமியே இருளாண்டி தான், இருளப்பன் தான். இந்த பெருங்கருணையை நினைந்து
இப்ப இதுக்கு ஒரே ஒரு ஒரு நிலை என்னன்னு கேட்டா, எல்லா நிலைகளிலையும் நம்மளை கையை பிடிச்சு அழைச்சிட்டு போறதுதான் இந்த திருவருள். அதனால இதுல நாம தனியா போக முடியாது. அதுக்கு தான் அவ பக்கத்திலே இருக்கிற அம்பா. அந்த அம்மாங்கிறது என்ன அப்படின்னா, அந்த திருவருள் கையை பிடிச்சி மெதுவா அப்படியே அழைச்சிட்டு போகும் அந்த கடைசி நிலை வரைக்கும். அதனாலதான் நம்ம அம்மா எப்பரா அவனை பார்க்கிறோம். பாகம் பெண்ணுடையான் என்று சொல்லுகிறோமே, பாகம் பிரியாள் என்று சொல்லுகிறோமே, இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த கடைசி நிலை வரைக்கும் விடாம கொண்டு போய் சிவத்தோட கொண்டு போய் அப்படி கலக்கிற வரைக்கும் அது அந்த அந்த திருவருள் துணை செய்யும். அதனால நாம தனியா போய் எப்படி முயற்சி செய்யலாம் கவலைப்பட வேண்டாம். நாம வழிபாடு செய்ய வேண்டிய மட்டும்தான் நம்ம வேலை. எவ்வளவுக்கு எவ்வளவு அதில் அன்பை கலக்குறோங்கிறது மட்டும்தான். நம்முடைய அன்பினுடைய கலப்பு எவ்வளவுக்கு எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கோ, டைல்யூட்டடா இல்லாம. இப்ப நல்லா கவனமா கேட்கணும். நிறைய அன்பு குறைச்ச அன்பெல்லாம் கிடையாது. the concentration of our love, the more the dilution, the more time it takes. ரொம்ப கான்சென்ட்ரேஷன், ஹைலி கான்சென்ட்ரேட்டடா நம்முடைய அன்பு இருக்கிற பொழுது அந்த பக்குவம் நமக்கு ஆக வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமா நாம அந்த அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ண தெரிஞ்சுக்கணும். நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா வழிபாடினுடைய பயனே என்னன்னா, வழிபாடு செய்ய 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 வழிபாட்டினுடைய நிறைவான பயனே என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம நம்மை லேசாக உணர்தல். நாம ஏன் நம்ம பாரமா எப்போ உணர்றோம்? நம்மால நிறைய செய்ய வேண்டிய காரியம் இருக்குன்னு நினைக்கிற பொழுது நமக்கு பாரம் அதிகமா தெரியும். வழிபாடு செய்ய 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 திண்ணனார் தான் சொன்னாராம், என் மேல் பாரம் ஒன்று குறைவது போல் உள்ளது, நானா இது என் என்றார். நான் பார்த்து கேட்டாராம், திடீர்னு என்கிட்ட பாரம் எல்லாம் போன மாதிரி இருக்கு, நானா இது என்ன சமாச்சாரம்னு கேட்டாராம். அன்பு அங்க அதிகமாயிடுச்சு குடுமித்தேவர் மேல. குடுமித்தேவர் மேல அன்பு அதிகமான உடனேங்க he feels the buoyancy, அந்த அந்த லேசான தன்மை, அது நாம உணரணும் ஃப்ரீயா. அந்த லேசான தன்மை அது எப்போ உணர்வோம் அப்படின்னு சொன்னா, இந்த வழிபாட்டினுடைய பயனாலத்தான் அதை நாம உணர்வோம். அதை இந்த சலந்தராசுரனுடைய இந்த இது அதான் சொன்ன, எங்கும் கலந்தும் என் உளத்தே எழுகின்ற அங்க முதல்வன் அருமறை ஓதிப்பால் பொங்கும் சலந்தரன். சிவபெருமான அந்த சிவபெருமான் மேல போருக்கு போனானா, போர் செய்ய நீர்மையன், போர் செய்வதற்காக சென்ற பொழுது, நீர்மையன்னா சென்ற பொழுது யாரு? பொங்கும் சலந்தரன், கோபத்தினாலே பொங்கி எழுந்த அந்த சலந்தராசுரன் போர் செய்ய போகிற பொழுது அங்கு வீரர் குறித்து ஆடி செய்தானே, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர் ஒன்னும் விளக்கல. அத சக்கரம் பண்ணாருன்னாரு, சக்கரம் பண்ணான்னு சொன்னதை விட்டுட்டாரு. சக்கரம் பண்ணாரு, அவனை கூப்பிட்டாரு, அதை எடுக்க சொன்னாரு, தலைவேல வைக்க சொன்னாரு, ரெண்டா பிளந்த, இதெல்லாம் செய்தி எல்லாம் சொல்லல. அங்கு வீரர் குறித்து ஆழி செய்தானேனார். இப்ப பகைமையை நீக்குவதற்கு அவன் எப்படி செய்வாங்கிறது தெரியாது. இனி வழிபாட்டினுடைய அந்த தன்மை, அந்த அருமை, அந்த பெருமை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த புராணத்துடைய நோக்கம் என்று மிக அற்புதமாக திருமூலர் அருளி செய்திருக்கிறார். அடுத்தது திரு அதிக வீரட்டான உரம். இது இந்த திருவிற்குடி நம்ம மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் ரோட்ல அந்த சாலையில் இருக்கு. அற்புதமான திருத்தலம். அடுத்ததா திருவதிகை வீரட்டானம், அது முப்புறம் எரி செய்த அந்த அற்புத தலம் வன்ருட்டி பக்கத்தில் இருக்கிறது. அது அடுத்த செவ்வாய்க்கிழமை நாம இங்க மாலையில சந்தித்து சிந்திப்போமாக என்று சொல்லி, இந்த ஞான வேள்வியில பங்கு பெற்ற அத்தனை பேரும் பாக்கியவான். நீங்க எல்லாம் பெரும்பேறு பெற்றவர்கள். இனிமே நீங்க கவலையே பட வேண்டாம். எதுக்கு கவலைப்படணும் இல்லையா? நமக்கு இனி நாம் சிவனையே முழுமுதற் பொருளாக உணர்ந்தோம், அவனே நமக்கு எல்லாம் என்று அறிந்தோம். நமக்கு இனி கவலை எதுவும் கிடையாது. நாம் பாட்டுக்கு நம்ம அவனை வழிபாடு செய்வதும் நாம் அவன் மேல அன்பு செலுத்த வேண்டியதுதான் நம்முடைய வேலை. அன்பு செலுத்துவோம், எவ்வளவுக்கு அன்பு செலுத்த முடியுமோ அவன் மேல செலுத்துவோம். அந்த அன்பினாலே ஆனந்தம் பெறுவோம். நாம் அவன் மேல அன்பு செலுத்த செலுத்த அவனுக்கு தான் பொறுப்பு அதிகமாகுது. நாம் அதிகமா அன்பு செலுத்த செலுத்த அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது. ஐயோ, என் மேல இவ்வளவு அன்பு செலுத்துறானே,
இவனை நான் கவனிச்சுக்கிட்டு ஆகணுமே அப்படின்னுட்டு he takes care of all our affairs. அதனால நாம் அன்பு செலுத்துவோம், ஆனந்தம் பெறுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான ஞான மொழியிலே பங்கு பெற்றவங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்ந்து நிறைவு செய்யும் முகமாக ஸ்ரீ பஞ்சாட்சரம் 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் மென்மேலும் சிறந்து ஓங்கி எல்லா பணிகளையும் மிகச் சிறப்பாக